ஏன்னா சினிமா இல்லை, ஒன்றும் இல்லை, செய்தி இல்லை, என்ன பண்ணுவாங்க பாவம், விளம்பரத்திலேயே வாழ்ந்துவாங்க. இது மாதிரிலாம் கதையெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இது பண்ணணும். நல்ல இடம் பார்த்தாங்க பாருங்க. ஒரு அவர் ஐத்திரி கணேசன் இது சொல்ல முடியாது, அப்போ இன்றைக்கி மிகப்பெரிய ஆள் அவர். அவருடைய திருமணத்துக்கு சினிமாக்காரர்கள்லாம் வருவாங்க. அந்த இடத்துல நல்ல விளம்பரம் கிடைக்கும். ஆக அந்த விளம்பரத்தை பயன்படுத்திக்கிட்டாரு, செய்திகளுக்கு வந்து. அதனால தான் தியேட்டரில் விடுது. உதயம் தியேட்டர் பாடுறதெல்லாம் இடிச்சு கட்டு முன்னாடி கட்டத்தையும் பார்த்தா இடிக்கிறது. ஜெயம் ரவிக்கு வாழ்த்துக்கள். எப்படியோ ஒரு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக ஒரு டைவர்ஷன் ஒரு ஷோ ஒன்று நட்டிக்கிட்டு அது ஒரு 6 மாதத்துக்கு ஓட்டலாம். என்ன பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம்? மனைவி ஆனால் விடாப்படியாக இருக்காங்க இல்லையா? அது விடாப்படியோ விடாப்படியோ. ஐயா வணக்கம். நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவியை வந்து விவாகரத்து பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் மனைவி எனக்கு தெரியாமலே விவாகரத்து கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேர் விவாகரத்துக்கு காரணமே ஒரு பாடகி கெனிசா அப்படிங்கிறது அப்போ சர்ச்சையானது. நேற்று வேல்ஸ் திருமண விழா நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜோடியாக வந்திருந்தாங்க. ஆக ஜெயம் ரவிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சினிமா இல்லை, ஒன்றும் இல்லை, செய்தி இல்லை, என்ன பண்ணுவாங்க பாவம், விளம்பரத்திலேயே வாழ்ந்துவாங்க. இது மாதிரிலாம் கதையெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இது பண்ணணும். நல்ல இடம் பார்த்தாங்க பாருங்க. ஒரு அவர் ஐத்திரி கணேசன் இது சொல்ல முடியாது, அப்போ இன்றைக்கி மிகப்பெரிய ஆள் அவர். ரஜினியுடைய கால்ஷீட் பூரா அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு அவருக்கு அவர் படங்கள் பூரா அவர் தான் எடுக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காரு. அவருடைய திருமணத்துக்கு சினிமாக்காரர்கள்லாம் வருவாங்க. அந்த இடத்துல நல்ல விளம்பரம் கிடைக்கும். ஆக அந்த விளம்பரத்தை பயன்படுத்திக்கிட்டாரு, செய்திகளுக்கு வந்துட்டார். நீங்கள் சினிமாவுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதானே. சினிமா நடிகர்கள்லாம் நீங்கள் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் இன்றைக்கி ஒரு இது பார்த்தேன், ஒரு பட விளம்பரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அரைப்பக்க விளம்பரம், சினிமா விளம்பரம் இன்றைக்கி நான் பார்த்தேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா சினிமாக்களே இல்லை இன்னைக்கு இல்லை. போன காலத்தில் இந்த நடிகர்கள்லாம் விளம்பரத்துக்கு அலைகிறவங்க செய்திகள் தினசரி அடிபட்டு இருந்தோம், அவங்கள பற்றி தகவலே இல்லை. அதனுடைய விளைவு தான் பல நடிகர்கள் நான் வந்து டைவர்ஸ் பண்ணுறேன், நான் வந்து புது 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகாமலே புள்ள பிறந்துருச்சு, இந்த மாதிரி செய்திகள்லாம் வர்றதுக்கு காரணம் தன்னை பற்றி ஏதாவது செய்தி வேணும். ஓகே, படம் எடுக்கிறதுக்கு படங்களே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமோ ஏதோ ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு, ஸ்டுடியோக்கள் இல்லை, எங்கெங்கேயோ ஊடுகளில் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் டப்பிங் தியேட்டர்லாம் போயிடுச்சு. ஒரு காலம் அந்த சினிமாங்கிறது தெருவுக்கு தெருவு சினிமாவாக இருந்த ஒரு காலம் போய் கோடம்பாக்கமே ஸ்டுடியோக்களாக ரொம்ப இருந்த காலம் போய் இன்றைக்கி அதெல்லாம் வீடுகளும் கட்டடங்களும் மாறி போய் எல்லாம் இது எல்லாம் என்னான்னு கேட்குறாங்க. இப்போ என்னுடைய இளைய தலைமுறை வந்து அந்த ஏபிஎம் கிட்ட இது பண்ணும்போது இது என்னவா இருந்தது அப்படின்னு, சினிமா அது ஏதோ இங்கே தான் வந்து எடுப்பாங்களா, அவங்களுக்கு அது கூட தெரியல. ஏறத்தாழ சினிமாங்கிறது மக்களால் மறக்கப்பட்டு விட்டுருக்குது. அது அந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரபலமாக இருந்தவங்களுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கிறதுக்கு பப்ளிசிட்டிக்காக தான் பப்ளிசிட்டிக்காக இது பண்ணி இப்போ உடனே பாருங்களேன், நீங்கள் உடனே அவங்க வந்தாங்களே என்ன வேற என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை வேணும், இவருக்கும் வாழ்க்கை வேணும், சரி ஒரு செய்தி. ஆனால் ஜெயம் ரவியோட மனைவி வந்து வெளிப்படையாக நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து இன்னும் அவங்களுடைய மனைவியாக தான் தொடர்றேன், இன்னும் விவாகரத்து கிடைக்கல, நான் என் பேர் கூட பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவின்னு தான் வச்சுருக்கேன், பேரை கூட நீக்கலை, எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்காக இல்லாட்டினாலும் என் பசங்களுக்காக வந்து இந்த முடிவை மாற்றிக்கணும் அப்படிங்கிற இதில் அவங்க போட்டிருக்காங்க இல்லையா? அதான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்திகள். வேற என்ன இந்த சினிமா நல்லா இருந்ததுனாக்க ஜெயம் ரவி நடிக்கும் அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியது, பாடல் பதிவு இது ஆனது, இசையமைப்பாளர் மாற்றப்படுவாரா, இந்த மாதிரிலாம் செய்தி போட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் செய்தி இல்லை. தெருவுக்கு 2 பேர் விவாகரத்து படி, அவர் வந்து விவாகரத்து வேணுன்றாரு, இவங்க வந்து விவாகரத்து வேணான்றாங்க. படத்தில் வந்து நடித்தாருன்னா அவர் நடிப்பு பார்த்துட்டு போக போகிறார், அவருக்கு சொந்த வாழ்க்கை என்ன வரதா எனக்கு என்ன வருது, அந்த வயசெல்லாம் எனக்கு போயிடுச்சு. அந்த உங்களுக்கு வேணா இருக்கலாம். அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் தெரியுமா, அந்த நடிகருக்கு இந்த நடிகைக்கு காதல், அந்த இது கிசுக்கெல்லாம் வரும், அதெல்லாம் அது ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி நடிகர்களை பற்றி யார் பேசுகிறா, யாருக்கும் ஒன்றும் தெரியும். நடிகர்களுக்கு விவாகரத்துங்கிறது ஒரு சாதாரணமான ஒன்று. சினிமாவே போயிடுச்சுங்க. அப்புறம் அதில் என்ன இருக்குது, ஏதோ இந்த வார பத்திரிகையில் வந்து விமர்சனம் வரும்போது அதை வச்சு தான் அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படம் வந்துருக்குது, பேர் போடுறாங்க, அப்படி ஒரு படம் வந்ததானே தெரியல. தியேட்டர்கள்லாம் மூடியாச்சுங்க. எங்கே இருக்குது தியேட்டரு? எல்லா தியேட்டரும் மாலாக மாறிடுச்சு, எல்லா தியேட்டரும் ஹோட்டலாக மாறிடுச்சு, குடோனாக மாறிடுச்சு. அப்புறம் எங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க, எங்கே ஓடுது, யார் பார்க்குறா? முதல்ல போடுவாங்க படம் வந்த உடனே ஒரே 3 காட்சிகள் 3500 கோடி ரூபாய் வசூல் அப்படின்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் இங்கே நின்று போச்சு. ஒரு புஷ்பாங்கிற படத்துக்கு அந்த மாதிரி போட்டாங்க,
அமலாக்கத்துறை ரைட் ஆச்சு, அதோட அந்த செய்தியெல்லாம் நின்று போச்சு. ம். இப்படியெல்லாம் போட்டது, இது மாதிரி தான் செய்திகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா 2-3 தியேட்டர் இருக்குது, அங்கே தான் போய் பார்க்க வேண்டியது. மாலில் இருக்கிற தியேட்டர்ஸ் தான் கொஞ்சம் ஏதோ 2-3 மாலில் இருக்கிறது தான் போயிட்டுருக்கு. அண்ணாசாலையில் தியேட்டரே இல்லையே, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. தேவி தியேட்டர் ஒன்று தான் இருக்குது, சத்யம் தியேட்டர் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா உட்லண்ட் தியேட்டர் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேசினோ இருக்குது. இதை தவிர இந்த ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கு 2 தியேட்டர் இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கி தியேட்டரே இல்லையே, எல்லாம் இடிச்சு தேட்டாங்களே. சாந்தி தியேட்டர்லாம் போயிடுச்சு. அதான் நாங்களாம் எப்படி படம் பார்த்த இடம். ஆனந்த் தியேட்டர்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆச்சுன்னா நாங்கள் மவுண்ட் ரோட்டில் ஒவ்வொரு தியேட்டராக போகிறதுக்கே எங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். அப்படியே இதில் அண்ணா சிலை கிட்ட எலிஃபென்ட் தியேட்டர் ஆரம்பிச்சதுன்னா இது டி நகர் ராஜகுமாரி வரலும் கண்டினியூஸாக தியேட்டர்ஸ் 2 பக்கம். சினிமா ஸ்கோப் என்ன, சினிரமா என்ன, 70mm என்ன, 3D என்ன, ஸ்டீரியோபனிக் சவுண்ட் சிஸ்டம் என்ன, இங்கிலீஷ் படம் என்ன, ஹிந்தி படம் என்ன, தெலுங்கு படம் என்ன, இங்கே தமிழ் படம் என்ன, இப்படி சாய்ஸு எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு நேரமே கிடையாது. காலேஜுக்கு நான் போனது முதல்ல ஒரு படம் வருதுன்னாக்கா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் போடுவாங்க. அந்த அட்வான்ஸ் புக்கிங்க்கு க்யூ நின்னது உண்டு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் கேளு. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட சினிமா வெறியர்களாக இருந்தோங்கிறதுக்கு ஒரு கதை. எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் நடித்த படம் பொங்கல் ரிலீஸ், அந்த வருஷத்து பொங்கல் ரிலீஸ். அது என் ரூமு நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். யார் பக்கத்து ரூமு பழனின்னு ஒரு ஃப்ரெண்டு, ராம்சிங் ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் எங்கே கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கே கிளம்புறீங்க அண்ணா? எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு புக் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. படம் 1 வாரம் இருக்குது டைம். அப்படின்னா எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னா. அப்புறம் என் ரூம்மேட் இருந்தார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6 பேர் 7 பேர் படத்தை கொடுத்துட்டோம். சரி நாங்கள் போய் வாங்கிட்டு வரோன்னு போயிட்டாங்க. போனவங்களை காணோம். அன்றைக்கி பூராவும் வரல, மறுநாள் வரல, 3 நாள் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா டிக்கெட் வாங்குறேன்னு போனவங்க எங்கே போயிட்டீங்கன்னு அவர் சொல்கிறாரு. பழனி கேச்சனோவில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கேச்சனோவில் இல்லைன்னாங்க. அப்புறம் அப்படியே போனோம். இப்போ திண்டிவனத்தில் தான் எங்களுக்கு டிக்கெட் கிடையாது. திண்டிவனத்தில் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருக்கோம். எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை பொங்கல் அன்றைக்கி திண்டிவனத்தில் போய் பார்த்தோம். அப்படி இருந்த காலம். டிக்கெட்டு கிடைக்கல. அப்படி எவ்வளோ வெறி இருந்தால் ஒவ்வொரு தியேட்டராக மாறி பஸ் ஏறி 80 பேருக்கு அந்த பக்கம் திண்டிவனத்தில் போய் டிக்கெட் வாங்குற அளவுக்கு நாங்கள் பைத்தியக்காரனாக இருந்தோம். சினிமா வெறி அப்படி இருந்தது. இன்றைக்கி என்னவோ ஒரு படம் வந்துருந்தாரு உடுது சார் 2 நாளில் ஓடிடியில் வரும். எந்த படமாக இருந்தாலும் நான் கல்லூரியில் டாக்டராக இருக்கேன். அதை அந்த பசங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ இந்த படம் வந்துருக்குதாப்போ எப்படி நல்லா இருந்தா அப்படின்னாக்கா, இருக்குது சார் 2 நாளில் ஓடிடியில் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஓடிடியில் தட்டி கொடுங்க சார், இதை பாருங்கள் சார், அவ்வளோ. தியேட்டருக்கு யாரும் போகிறது. அப்புறம் சொல்கிறாங்க சார் இந்த படம் இன்னொரு ஒரு இதை தட்டுறாங்க, சேனலில் தட்டுறாங்க, கொரியன் ஃபிலிம்ஸ் வருது, இந்த படத்தை பார்த்தா சார் காப்பிடுறாங்க. பார்த்தா அச்சு பசங்க அப்படி எடுத்துருக்காங்க. இப்படி தான் பசங்க யாரும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட சில நடிகர்கள் படம் வந்ததுன்னா அன்றைக்கி காலேஜில் பசங்க இருப்பாங்க, அங்கே போய்டுவாங்க. இன்றைக்கி அதையும் காணும். ஆனால் அந்த நடிகர்களும் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் சினிமா உழுந்து போச்சு. அதனால் இப்போ நீங்கள் ஜெயம் உழுந்து போனது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ளார சீரியல் வந்துருச்சுங்க. பெண்கள் மத்திய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இப்போ சினிமாவுக்கு வர்றதில்லை. 2வது நமக்கு போக்குவரத்து நெரிசலும் டிக்கெட் விற்கிற வேலையும் உள்ளே போய் போகிற வசதி குறைவுகளை நம்மளால் முடியல. இப்போ என்ன மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் சினிமாவுக்கு போக முடியாது. போனோம்னா அது உள்ளே அப்படியே படி ஏற வைக்கிறாங்க. இருட்டில் படம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுங்க, அது தடுமாறி போய் சேர்த்துக்கோ போதும் நைட்டு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணும்போது வீட்டில் சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது படத்துக்கு போகலான்னா, இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் டேர்னிங் பாயிண்ட்டு இன்றைக்கி அல்ல, நான் வேணா நாளைக்கு நாளான்னைக்கு போய்க்கலாம், வரமாட்டேங்கிறாங்க. என்னுடைய இளைஞர்கள்லாம் யாரும் அதாவது ஓடிடியில் வந்துட்டு பார்த்துக்கலாம் சார், அதனால் யாரும் போகிறது. அதனால தான் தியேட்டரில் விடுது. உதயம் தியேட்டர் போடுறதெல்லாம் இடிச்சு கட்டு முன்னாடி கட்டதையும் பார்த்தா இடிக்கிறதையும் பார்த்தேன். அதனால் ஜெயம் ரவிக்கு வாழ்த்துக்கள். எப்படியோ ஒரு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக ஒரு டைவர்ஷன் ஒரு ஷோ ஒன்று நடத்திக்கிட்டு அது ஒரு 6 மாதத்துக்கு ஓட்டலாம். என்ன பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம்? மனைவி ஆனால் விடாப்படியாக இருக்காங்க இல்லையா? அது விடாப்படியோ அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை. அதில் நமக்கு ஒன்றும் இது இல்லை. என்ன சொல்கிறேன்னா, விளம்பரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விளம்பரம் என்ன முடிவு எடுங்க சார்? இவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஐசரி கணேஷ் அவருடைய இல்ல திருமண விழா தான். அவருடைய தந்தை ஐசரி வேலன், அவரும் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இல்லையா? அவருடைய பின்னணி என்ன சார்? எப்படி சார்
கிட்டத்தட்ட நேற்றுக்கு திருமணமே பார்த்தீங்கன்னா 1000 கோடி செலவில் பண்ணியிருக்காரு, பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காருலாம் சொல்கிறாங்க. எப்படி அவருடைய பின்னணி என்ன சார் ஐஸ்வர்யா? சில விஷயங்கள்ல இந்த நதி மூலம் ரிஷி மூலமெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே. அவ்வளோதான். ம். ஐஸ்வர்யவேலன் ஒரு ஆர்டினரி நடிகர். ஆ. துண்டு வேஷங்களில் வந்தார். எம்ஜிஆருடைய பெரிய ஆதரவை பெற்றார். ம். எம்ஜிஆர்கிட்ட அவருக்கு எப்போ பெரிய மதிப்பு வந்ததுன்னா அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நின்னார். 77 அவர் நின்ற போது எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு டைம் எலெக்ஷனில் அதிமுக சட்டமன்ற தேர்தலில் நின்ற போது ஆர்கே நகரில் நிற்கிறார் சென்னையில். தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆரால் அடிக்குது வெற்றி. சென்னையில் 16 தொகுதியில் 15 தொகுதியில் எம்ஜிஆர் தோத்துட்டாரு. ஓகே. ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்கிறார். ஆர்கே நகர் ஐஸ்வர்யவேலன். 2 காரணங்கள் இருந்து அவருடைய ஜாதி, அந்த ஜாதிக்காரங்க இருந்தாங்க. அவர் வந்து தன்னுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தீவிரமாக வேலை செஞ்சு தப்பிச்சார். அது வந்து என்ன இது வந்ததுன்னா படித்தவர்கள் மத்தியில் எம்ஜிஆர் வரலைங்கிறதுக்கு சென்னை முடிவுகள் ஓகே அன்றைக்கி பெருசாக பேசப்பட்டுச்சு. படித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. படித்தவர்களும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மனிதர்களும் எம்ஜிஆரை ஏற்றுக்கலைங்கிறதுக்கு சென்னை தேர்தல் முடிவுகள் 16 தொகுதிகளிலும் 15 இடத்துல தோற்றார். ஒரே ஒரு இடம் மாத்திரம் ஜெயிச்சு. அதனுடைய விளைவு அவர் வந்து துணை அமைச்சர் பதவின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஐஸ்வர்யவேலனை மருத்துவத்துறைக்கு தான் போட்டார். ஓகே. எங்களுக்கு எல்லாம் அவர் மந்திரியாக இருந்தார். எனக்கு அவர் வந்து இதாக இருந்தபோது தெரியும், ஒரு நடிகராக துணை நடிகராக இருந்தபோது தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாம் நடிகர்கள்னு வருவாங்க. எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்ததுனால எல்லாம் அடிக்கிட்டு வந்துட்டு போவாங்க. அது ஒரு இது இருக்கும். அந்த வகையில் அவர் ஐஸ்வர்யவேலனை தெரியும். அவருடைய மகன் தான் இவர் ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரணமாக இருந்தார். எங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். என்கிட்டலாம் வந்து நல்லா பழகுவார், இதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் வேண்டாம், அந்த கதையெல்லாம் வேண்டாம். திருமண பத்திரிகை கூட அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணி நீங்கள் சொல்கிறத பார்த்தா உள்ளே போக முடியாது, முடிஞ்சிருச்சு. அதான் இன்றைக்கி வரவேற்பு இருக்குது, பயமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு இளைஞர் அணியில் வந்து ஜெயலலிதாவுக்கிட்டையும் இவர் போய் நல்லா நின்னார் ஐஸ்வர்யவேலன். அவங்க அப்பா இறந்தபோது கொஞ்சம் அவருடைய அந்த அன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தார் அவர். அதுக்கு பிறகு அவருக்கு வந்து சில உதவிகள்லாம் நான் கூட ஏதோ ஒரு இடத்துல அவரை அறிமுகப்படுத்தி வச்சு அதெல்லாம் இது பண்ணோம். அதெல்லாம் வந்து பெருசாக வந்து இப்போ இருக்கிற அந்த சாம்ராஜ்யம்லாம் வந்து ஐஸ்வர்ய கணேஷ் உருவாங்க. ஆமாம். ஐஸ்வர்யவேலன் வந்து இறக்கும்போது ரொம்ப எளிமையாக தான் இருந்தார். அமைச்சராக இருந்து கூட பிரயோஜனம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஐஸ்வர்ய கணேசை தடுமாறினார். ஆரம்ப காலத்தில் தடுமாறு அந்த அளவுக்கு இருந்தார். அவர் தடுமாற்றத்தின் போது நாங்கள்லாம் கூட இருந்தோம். எங்கள் கூடலாம் இருந்தார். நாங்கள் அவர் கூட எங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருந்தோம். அது அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார். அதுக்கு பிறகு அவரே வந்து சில உதவிகள்லாம் கேட்டார். அப்போ இருந்த கட்சிக்காரர்கள் பல பேர் அவருக்கு அந்த உதவிகள்லாம் செஞ்சாங்க. உதவி செய்யறது பெருசு இல்லை, அந்த உதவியை பயன்படுத்தி மேலே வருதுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? அது சுயமாக திறமை இருந்தால் தான். அது ஐஸ்வர்ய கணேசன் இருக்குது. சில சின்ன உதவிகள் அதை பிடிச்சிக்கிட்டு அவர் எங்கேயோ உயரத்துக்கு போனார். அதுதான் ஐஸ்வர்ய கணேசனை நான் நினச்சி பாராட்டுறேன். ஒரு அல்பமான ஒரு விஷயம் ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த அதிகாரி வந்து ஐஸ்வர்ய கணேசன் என்ன சொல்றாரு கேட்குற அளவுக்கு ஐஸ்வர்ய கணேசன் அவர்கிட்ட டாமினேட் பண்ணார். ஓகே. அந்த அளவுக்கு செல்வாக்கு வளர்த்தார். அந்த திறமை அவருக்கு இருந்தது. சின்னதாக ஃபார்மசி காலேஜ் தான் ஆரம்பித்தார். ஒரு ஒரு தொழில் செஞ்சார். அதில் வந்த வருமானத்தை வச்சுட்டு ஃபார்மசி காலேஜ் ஆரம்பித்தார். இன்றைக்கி அது வந்து பல்கலைக்கழகமாக மாறிடுது. ஸ்டெர்லிங் ரோடு தான் ஆரம்பித்தார். அப்போ மாணவர்கள்லாம் நாங்களாம் கூட கொண்டு போய் சேர்த்தோம். நல்லா இருக்குது. அவ்வளோ ஹம்பிளாக ஆரம்பித்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பெரும் பணக்காரர்கள் ஒருத்தரும் சினிமா ரஜினிகாந்த் போன்ற பெரிய நடிகர்கள் சொல்லப்படுகிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஆஜராயிட்டு சில பேருடைய இதெல்லாம் கால் ஷீட்டு அவர்கிட்ட தான் இருக்குங்கிற அளவில் இன்றைக்கி தமிழ் சினிமாவே அவர் தான் இன்றைக்கி கண்ட்ரோல் வச்சுருக்காருங்கிற ஒலிம்பிக் சங்க தலைவராக இருக்கார். அதுக்கு நம்ம வந்து அவர் வந்து அந்த திறமையை நம்ம பாராட்டித்தான். அவங்க அப்பா அவனுடைய அறிமுகத்தை வச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டார். அவரை போல பல மடங்கு எங்கே போயிட்டார். ஆனால் வெளியிலேருந்து பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவன் அப்பா சம்பாதிச்ச சொத்து, அதை வச்சு தான் இவர் வந்து இது கூடவே இருந்த எங்களுக்கு தெரியும். அவருக்கும் என்ன தெரியும், எனக்கும் அவரை தெரியும். அதனால் இதில் வந்து ஐஸ்வர்யவேலன் வந்து அறிமுகப்படுத்தினார் மகன் என்று கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர் இருந்தபோது மகன் வந்து சினிமாவுக்கு வரல. அவருடைய மகன் தான் எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சாதாரணமாக தான் இருந்தார். சின்ன பையன். ஓகே. ரொம்ப இளைஞர். அவங்க அப்பா இறக்கும்போது அவருக்கு ஏறத்தாழ ஒரு 20-21 வயசு அந்த லெவலில் தான் இருக்கும்.
திருமணத்துக்கெல்லாம் எங்களை போன்ற சாதாரண ஆட்களை தான் கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு தான் அவர் இருந்தார். ஓகே ஓகே. அப்போ வந்து மதுசூதனன் போன்ற ஜேபிஆர் போன்ற சில பேரெல்லாம் வந்து அந்த திருமணத்துக்கு வந்து இது பண்ணாங்க. அவங்க தான் பெரிய மனுஷங்க அப்போ. ம். அந்த அளவில் தான் அவருடைய திருமணம் இருந்தது. ம். அந்த அப்போ அவ்வளோ ஹம்பிள் பிகினிங். அவருடைய இன்னைக்கு அவர் வளர்ந்துருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் ஐசரி கணேசன் மட்டுமே. ஓகே. வேற யாரும் அதில் பங்கு கேட்டிருப்பா? எம்ஜிஆர் அந்த காலத்துல வந்து பெரிய அளவுல லேண்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு லேண்ட் இவருக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்கல. இல்லை எனக்கு தெரியும். ஓகே. ஜேபிஆர் உடையார் கொடுத்த மாதிரி அது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அவர் ட்ரை பண்ணி அவருக்கு கிடைக்கலைங்க பாவம். ஓ ஓகே ஓகே. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் இல்லாமல் போயிட்டாரு. ஜெயலலிதா கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு பட்ட அவஸ்தை இவ்வளோதான் இல்லை. ம். அம்மாவுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்குள்ள ரொம்ப அவஸ்தைப்பட்டார். ம். ஒரு வழியா உள்ள நுழைஞ்சார். ஒரு தினத்தந்தியில் ஒரு ஃபோட்டோ வந்தது, ஜெயலலிதா கூட அவர் இருக்கிற ஃபோட்டோ. அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய செல்வாக்கை வளர்த்திக்கிட்டு போயிட்டார். ம். ஒரு அதிகாரிகிட்ட போய் அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அதிகாரி வந்து சார் இந்த விஷயத்தை நான் ஐசரி கணேசன் கிட்ட பேசினேன் என்ற அளவுக்கு ஐசரி கணேசன் தன்னுடைய செல்வாக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்தனார். அந்த திறமை அவருக்கு இருந்தது. அவராக தான் வளர்த்தார். ம். இதில் நான் செஞ்சேன் நீ செஞ்சேன் எவன் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். Okay. கூட இருந்து பார்த்தவன். இந்த வளர்ச்சிக்கு காரணம் அவர் தான். ஓகே. ரொம்ப நன்றி சார்.